ரேகா பத்ததி ரேகா பத்ததி ஆயிட்டு அது ரேகா பத்ததி அதுவும் 10 ஸ்லோகங்களை கொண்ட பரிமிதமான ஸ்லோகங்களை கொண்டது. அதனால இப்ப ரேகா பத்ததி ரேகானாக இல்ல பாதுகையில தர்சனியமா இருக்கக்கூடிய ரேகா விசேஷம். நம்ம காலில் கையில் ரேகைதான் இல்லையா, அது மாதிரி பெருமாளுடைய திருவடிகள்ல உள்ள பரத்த சின்னங்களான ரேகைகள் எல்லாம் இல்லையா பாதுகையில பெருமாளுடைய திருவடியை பாதுகைகள் மேல வைத்திருக்கிறதுனால பெருமாளுடைய திருவடிகள்ல உள்ளதான சங்கரதான் நிகழ்ப்பதும் துவஜான விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் சொல்லக்கூடிய பகவானுடைய திருவடி கீழே இருக்க சங்கரம் சக்கரம் இல்ல பத்மம் இல்ல போன்ற ரேகைகள் சொல்லி வஜ்ரம் அங்குஷம் இப்படிப்பட்ட ரேகைகள்லாம் பாதுகையின் மேல படிஞ்சிருக்கு. அது தவிர திருவடிகளிலும் உள்ள ரேகைகள் எல்லாம் பாதுகையில் இருக்கு. ஆனா திருவடியில இல்லாத அதிகதரமான ரேகைகளும் பாதுகையில் இருக்கு. இவை எல்லாத்தையும் அனுசந்திச்சு பாதுகை அதனால இந்த இந்த பద్ధதியில பாதுகையில பாதுகையில் உள்ளவைகளான ரேகா பேதங்களை ஆசிரிக்க இந்த இந்த பద్ధதியில விஷய வர்ணனம் பண்ற. முதல் ஸ்லோகம் சூட்டயந்தீம் ஸ்வரேகாபிஹி அநாலேக்ய சரஸ்வதீம் அலேகனீய சௌந்தர்யாம் ஆஸ்ரயே சௌரிபாதுகாம். சூட்டயந்தீம் ஸ்வரேகாபிஹி அநாலேக்ய சரஸ்வதீம் அலேகனீய சௌந்தர்யாம் ஆஸ்ரயே சௌரிபாதுகாம். சௌரி பாதுகாம் ஆஸ்ரயே. சௌரி அப்படிங்கிறது பகவானுக்கு அசாதாரணமான தருணம். பரப்பும் சௌலபியமும் பொலி இருந்து தோன்றுகிறார். மனிதர் இவ சௌரேகே நித்திய சௌரி அதான் பரப்பு சௌலபியங்கள்னால பரிபூர்ணமாக சுலபனான சூரசேனத்தில் அவதரித்து பரப்பும் பொழிந்து நின்ற இந்த சௌரியான பகவான் அந்த சௌரி பாதுகான் ஆசிரியே சர்வேஸ்வரனான இல்லையா அந்த சௌரின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய பாதுகாம் ஆசிரியே. சௌரி கதம்பூதாம் சௌரி பாதுகாம் ஆசிரியே அப்படின்னு கேட்டா அலேகனீய சௌந்தர்யம். இந்த அநாலேக்கிய சரஸ்வதி அலேகனீய சௌந்தர்யம் இது ரெண்டும் லேகனம் அப்படிங்கிறதான இல்லையா கிரியை கொண்டு வர. சாதாரணமா ரேகா என்பதானது இல்லையா எழுதுவதற்காக ஏற்பட்டது ரேகா. ரேகான என்னப்போ சின்னங்கள். நான் சாதாரண சப்தங்கள் இருக்கு, சப்தங்களுக்கு 2 ஆக்காரம் இருக்கு. தமிழ்ல சொன்னா ஒன்று ஒலி வடிவு, இன்னொன்று ஒளி வடிவு. அந்த ஆ அப்படின்னு சொன்னாங்க ஆங்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா, அது அந்த சப்தத்தோடு நிருபாதிகமான இந்த ஆசாரம். அப்படின்னாக்க எழுதுறோம் இல்லையா, இது அதுக்கு சாங்கேதிகமான ஒரு வடிவு. அது சாங்கேதிகமான வடிவுக்கு ரேகான்னு பேர். அதனுடைய சப்தத்தினுடைய சுவாபாவிகமான வடிவத்துக்கு துவனின்னு பேரு. சப்தத்தினுடையதான சோபாதிகமான சாங்கேதிகமான வடிவுக்கு அதுக்கு ரேகான்னு பேரு. இப்ப பாதுகா ஸ்வைஹி ரேகாபி தன்னுடையதான சகதமான ரேகைகளால் தன்னிடத்தில் உள்ளதான ரேகைகளால் பாதுகையில தர்சனீயமான அழகான ரேகைகள். அந்த ரேகைகள் ஒரு கால் வேதம் முழுவதையும் அந்த ரேகைகள் கொண்டு எழுத முடியும். ஆனா வேதமும் அனாலேக்கிய சரஸ்வதி
ஆலேகனம் ஆலேக்கியம் ந ஆலேக்கியம் இது அனாலேக்கியம். ஆலேக்கியம்னா எழுதத்தக்கது. லேகனார்கம் லேகனார்கம்னாக்க எழுதத்தக்கதுன்னு இருக்கும். ஆலேக்கியம். அனாலேக்கியம்னாக்க ந ஆலேக்கியம் எழுதத்தகாது. அனாலேக்கிய சரஸ்வதி. சரஸ்வதினா வாக்கு இல்லையா? வாக்வை சரஸ்வதி இல்லையா? சரஸ்வதி பேரு வீடு உடவு வீட்டு உட்கார்ந்து ஒரு தேவதா விசேஷம்னு அர்த்தம். சரஸ்வதிங்க சப்தத்துக்கு வாக்குன்னு அர்த்தம் இல்லையா? அனாலேக்கிய சரஸ்வதி அப்படிங்கிறதானது வேதத்துக்கு வேதமானது வாக்ரூபமாக இருக்கு. மற்றவைகளுக்கும் மற்ற வாக்ரூபமாக இருக்கிற மற்றவைகளுக்கும் இல்லையா விவகார ரூபமாக சப்த ரூபமாக இருக்கிற மற்றவைகளுக்கும் வேதத்துக்கு என்ன வித்தியாசம்னா அவைகள்லாம் ஆலேக்கிய சரஸ்வதி இல்லையா? வேதமானது அனாலேக்கிய சரஸ்வதி. லேக்கன அனரசமான இல்லையா? வேதத்தை எழுதக்கூடாது. தமிழ்ல கூட எழுத்துப்படா கிளவி அப்படின்னு கிளவின்னு சொல்லு. அதனால அனாலேக்கிய சரஸ்வதியும் இல்லையா எழுதத்தகாததான எழுதுவதற்குரியது அல்லாததான இல்ல சரஸ்வதி என்கிற அனாலேக்கிய சரஸ்வதின்னு தான வேதம் இருக்கு. அந்த வேதத்தை தன்னுடைய ரேகைகளை கொண்டு வேதத்தை எழுதத்தான் முடியாது. ஆனா தன்னிடத்தில் உள்ள ரேகைகளை கொண்டு இல்ல அனாலேக்கிய சரஸ்வதி சூச்சையந்தியும். சூச்சனம்னாக ஸ்மிருதிபரம் ஆனயனம் இல்லையா? மனதில் நன்றாக தோன்றும்படியாக செய்யும். வேதத்துக்கு வேதம் ஸ்மிருதி பதத்தில் இருக்கு. ஸ்மிருதி பதம்னா இல்ல நல்லா கேட்டு கேட்டு ஒரு 15 சந்தை சொல்லி ஒரு 30 திரும்ப சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு சொல்லி இல்ல மனசுல நினைவில் நிறுத்திக்கிறது. பாதுகை தன்னிடத்த உள்ள ரேகைகளாலே வேதத்தை எழுதலாமா இருக்க எழுத சக்தி இருக்க செய்தையும் வேதம் எழுத தகாதது என்று வேதத்தை அனாலேக்கிய சரஸ்வதியான வேதத்தை நம்முடைய மனதிலே அதை செய்தோருடைய மனதிலே ஸ்மிருதி பதத்திலே இடம்பெறுமாறு செய்கிறார் இல்லையா? ஸ்வரேகாபிகி ஸ்வகதம் தன்னிடத்தில் உள்ளதான ரேகைகளினாலே அனாலேக்கிய சரஸ்வதி ரேகைகளை கொண்டு எழுதத்தகாததான வேதங்கள் சரஸ்வதியாகிற வேதங்களை இல்லையா சூச்சயத்தின்னாக நம்முடைய ஸ்மிருதி பதத்திலே நிலைக்க செய்யும். சூக்ஷமாக நம்முடைய ஸ்மிருதி பதத்திலே நம்முடைய நினைவிலே வேதங்களை நிற்க செய்யும். சூச்சிதம் அப்படின்னாக்க ஒரு விஷயத்தை நினைவு இருக்கும்படியாக மாட்டோம். சூச்சனம் அப்படின்னாக்க சூச்சனத்துல சூக்ஷமா சொல்றதுன்னு இல்லைன்னாக்க அதாவது சூச்சகம் அப்படின்னா மனசுல இல்லையா நினைவுல நிற்கும்படியா பண்றதுதான் சூச்சனம். ஸ்வரேகாபிகி அனாலேக்கிய சரஸ்வதியில் சூச்சயந்தி இல்லையா? இந்த பாதுகாப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க தண்டத்துல இத்தனை ரேகைகள் இருந்தாலும் ஸ்வகதமான ரேகைகளாலே கூட அலேகனீய சௌந்தர்யம். முதல்ல அனாலேக்கியம்னா லேகன அனர்ஹம், அலேகனீயம்னா லிখিতம் அசக்கியம். வேதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பாதுகையில் உள்ள ரேகைகளால வேதத்தை எழுத முடியும். ஆனா வேதம் எழுத தகாதுங்கிறதுனால எழுதணும். ஆனா அந்த சொகதமான ரேகைகளை கூட கொண்டு கூட பாதுகையினுடைய சௌந்தரியம் இருக்கு, அது அலேகனீயம், அது எழுதுவதற்கு அசக்கியம். அலேகனீய சௌந்தர்யம் இல்லையா? இப்ப பாதுகை 2 காரியம் பண்றது. பாதுகை முதல்ல அலேகனீயமான எழுத முடியாததான எழுதுவதற்கு சக்கியம் அல்லாததான அழகை கொண்டிருக்கு. தன்னிடத்தில் உள்ள ரேகைகள்னால அனாலேக்கிய சரஸ்வதியான வேதங்கள் இருக்கு. அந்த வேதங்களை எல்லார் மனதிலையும் நிறைவேறக்கூடியதாக செய்யும். பாதுகையில் உள்ள ரேகைகளை சேவித்தா இல்லையா வேதத்தினுடையதான சப்தங்களும் அர்த்தங்களும் மனசில் நிறைவேறும். அப்படி பண்ணவல்ல சூதயந்தீம் ஸ்வரேகாபிஹி அனாலேக்கிய சரஸ்வதீம் அலேகனீய சௌந்தர்யாம்
ஆசிரயே சௌரி பாதுகாம் மணிமௌலி நிகர்ஷனாது புராணாம் வகசே காஞ்சன பாதுகே விசித்திரம் கமலாபதி பாத பத்மயோகாத் அபரம் லக்ஷணம் ஆதிராஜ்யசாரம் மணிமௌலி நிகர்ஷனாது புராணாம் வகசே காஞ்சன பாதுகே விசித்திரம் கமலாபதி பாத பத்மயோகாத் அபரம் லக்ஷணம் ஆதிராஜ்யசாரம். பாதுகை இல்லையா பெருமாளுடைய திருவடிகள்ல இல்லையா எப்பவும் புரிஞ்சு. இந்த சுரர்கள்லாம் தேவர்கள், பிரம்மாதி தேவதைகள்லாம் இருக்காளே, பிரம்மருத்ர இந்திராதிகள் எல்லாம், அவர்கள் எல்லாம் இல்லையா பெருமாள் திருவடிகள்ல இல்லையா தங்கள் சிரசு தாழ்த்தி வணங்குறாங்க. இல்லையா தலையிலுக்கு கிரீடத்தை கயிற்று வாங்க மாட்டோம். தலையில கிரீடத்தை கயிற்று வணங்கக்கூடாது. இந்த போலீஸ்ல ஆர்மிலாம் தலையில கேப் வச்சுதான் சொல்லிடு, கேப்பை கயிற்ற சொல்லிடக்கூடாது. தங்கள் தங்களுடைய பதவிக்குரியதான உத்தம சின்னங்களோட தான் செல்லுக்கு எப்படி பண்ணும், தள்ள கேப்பை கயிற்று கை வச்சுக்கணும், அதை தள்ள போட்டு தான் சொல்லிருப்போம். அது மாதிரி இந்த தேவர்கள்லாம் வந்து பெருமாள் திருவடிகளை சனாதி பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க இல்லையா கிரீடத்தோடு. அந்த கிரீடத்துல ரொம்ப விசித்திரமான அற்புதமான மணிதான் ரத்னங்கள். மனுஷரோட ஐஸ்வர்யம் உள்ளவனான இருந்தாலே நானா ரத்தங்களை கொண்டதான அறிகிறார். அவர்கள் தேவதைகள். அதனால இல்லையா மணி மௌலி நிகழ்த்தினார். அந்த மௌலியில கிரீடம் நானா ரத்தங்களுடையதான கிரீடங்களை அவர்கள் பெருமாளுடைய திருவடியில நிகர்ஷனம் போட்டு உரைகள். நிகர்ஷனம்னாக்க உரைகள், உரைகள்னாக்க அவ பெருமாள் திருவடியில அவர்கள் அதை உத்தேசமாக கொண்டு தங்களுடைய கிரீடங்களோட வணங்கி அதை உராயும் பொழுது பெருமாள் திருவடியோ பாதுகைக்குள்ள இருக்கு. அதனால அத்தனை உராயும் பாதுகை. ஏன் பெருமாள் திருவடி பாதுகைக்குள்ளடங்கி இருக்கு. அதனால இவர்களுடையதான அத்தனை இல்லையா கிரீட நிகர்ஷனங்கள் எல்லாம் இல்லையா அந்த பாதுகையில பெற்று அந்த காஞ்சன பாதுகை சுரானா மௌலி மணிமௌலி நிகர்ஷனாது இல்லையா விசித்திரம். அப்படிப்பட்ட விசித்திரமான ரேகா சமுதாயம். ஏன் அது விசித்திரம்னா ஒன்றப்போல ஒன்று இல்லை. பிரம்மாவுடைய கிரீடம் ஒரு மாதிரி இருக்கு, அவன் உராய்வு ஏற்பட்ட ரேகை ஒரு மாதிரி இருக்கு, ருத்ரனுடைய ஒரு மாதிரி இருக்கு, இந்தனுடைய. அதனால விசித்திரம் இல்லையா ரேகா சமுதாயம். விசித்திரமான ரேகா சமுதாயத்தை அந்த தேவர்கள் எல்லாம் இல்லையா வந்து தங்களுடைய மணி மௌலியினால் ரத்தங்கள் பதித்த கிரீடத்தை உண்மையில உராய்வுகளால் பகவத் பாதுகைகள் உராய்வுகளின் காரணமாக பாதுகையானது இல்லையா இன்னும் அதி விசித்திரமான அந்த ரேகைகளை பெற்றிருக்கு. இந்த அதி விசித்திரமான தேவர்களுடையதான பிரம்மருத்ராதிகளுடைய கிரீடங்களுடைய மணிகள் உள்ள கிரீடங்களுடையதான உராய்வினால் ஏற்பட்ட ரேகைகள் இருக்கு இல்லையா. இந்த ரேகைகள் இல்லையா இந்த பாதுகையாகிற பிராட்சிக்கு இல்லையா ஆதிராஜ்யத்தை இல்லையா ஆதிராஜ்ய சாரத்தை அதுவும் அபரம் லட்சம். ஏற்கனவே பகவான் ராஜாதிராஜ சர்வேஷான்னு சொல்ல முடியாது இல்லையா உபய விபூதிகளுக்கு நாயகன். ஆதிராஜ்யம்னா உபய விபூதி நாயகன். உபய விபூதிக்கு நாயகனாக ராஜாதிராஜனாக சர்வேஸ்வரன். அவனுக்கு பத்னியா இருக்கிற ஒண்ணு போதும் இல்லையா ஆதிராஜ்ய சாரம். ராணியா இருக்கா இல்லையா சக்கரவர்த்தியா இருக்கிறவனுக்கு இல்லையா ராணியா இருப்பது அவனுக்கு பட்டத்து ரிஷியா இருப்பதற்கு அத்தனை போதும் ஆதிராஜ்ய சாரம். அதுக்கு அத்தனை லட்சணம் போதும். ஆனால் இல்லையா அந்த பெரிய பிராட்டியார் கூட மற்றவர்களுக்கெல்லாம் இல்லையா இவருக்கு பத்னிங்கிறது தான் ஆதிராஜ்ய லட்சணம். இவளுக்கோ அந்த ஆதிராஜ்ய லட்சணமாகிற பகவான் இந்த பெருமாளுடைய திருவடிகளுக்கு பத்னி இல்லையா ராணி என்பதற்கு மேல இல்லையா இன்னொன்று பிரத்யட்சமாக அந்த பிரம்மருத்ராதிகள் எல்லாம் வந்து இல்லையா இவர் இந்த தங்களுடைய கிரீட ரத்னங்களால இவருடைய
மேல ஏற்படுத்தியிருக்கிற அந்த ரேகைகள் இருக்கு அது இல்லையா அந்த கமலாபதி இங்க விசேஷம் ஒரு பெரிய விராட்டியாருக்கு பத்தியா இருக்கிறவன் இவளுக்கு பத்தியா இருக்கிறதுனால அந்த பாதபத்ம யோகம் அவனுடையதான திருவடி சம்பந்தம் ஒன்றை மட்டும் தவிர இல்ல மற்றவர்களுக்கெல்லாம் இவனுடைய பத்னிங்கிற சம்பந்தம் தான் ஆதிராஜ்ய சூத்திரம். இவளுக்கோ ஆதிராஜ்ய லட்சணம் இல்லையா அவனுடைய பதபத்ம யோகத்தையும் தவிர்த்து இந்த தேவதைகள்லாம் வந்து தங்களுடைய கிரீட்டங்கள்னால இவள் இல்ல மேல உரைந்து இந்த பாதுகை மேல உராய்ந்து இல்ல பண்ணிருக்கிறதான இந்த விசித்திர ரேகைகள் இருக்கு. அது மற்ற பிராட்டிமார்களை காட்டிலும் இல்லையா பெருமாளுடைய உபயோகூதி நாயகனான பெருமாளுக்கு இல்லையா அந்த இவன் தான் நாயகி என்பதற்கு கொஞ்சம் அடிஷனல் குவாலிபிகேஷன் இந்த கமலாபதி பதபத்ம யோகாது இல்லையா அபரம் லட்சணம் அதை காட்டிலும் வேறுபட்டதாலும் இன்னும் உயர்ந்த லட்சணத்தையும் இல்லையா ஆதிராஜ்ய சாரம் லட்சணம்னா என்னத்தோ உபயோகூதி நாயகனுக்கு நாயகியா இருப்பதற்குரிய லட்சணம் கமலாபதி பதபத்ம யோகத்தையும் காட்டிலும் இன்னும் அதிகதரமான ஒரு லட்சணம் பாதுகைக்கு உண்டாகிறது. அது என்னன்னு கேட்டா பிரம்மருத்ரார்களை எப்ப அவன் ஆதிராஜ்யத்துக்கு அதிபதி தான் அவனுக்கு பத்திங்கிறது மட்டும் இல்ல அவர்களே வந்து தங்களுடையதான கிரீட்டத்தை இல்லையா இவள் இந்த பாதுகையில போட்டு பிறகு அதுல கிட்ட அவர்களால் வணங்கப்படும் தன்மை இந்த பாதுகைக்கே மணிமௌலி நிகர்ஷனாத் புராணாம் வரதே காஞ்சன பாதுகே விசித்திரம் கமலாபதி பாதபத்மயோகாத் அபரம் லட்சணம் ஆதிராஜ்யசாரம். கமலாபதி பெரிய விராட்டியா இருக்கலாம் இவருக்கு பத்னியா இருப்பதுதான் ஆதிராஜ்ய லட்சணம். இவளுக்கோ அதுக்கு மேல அபரம் லட்சணம் என்னன்னு கேட்டா சாட்சாதா அந்த பிரம்மருத்ராதிகள்லாம் வந்து தங்களுடையதான இந்த ரத்ன கிரீட்டத்தை இவள் மேல உராய்ந்து இல்ல இவளை வணங்கி இவள் இந்த பாதுகையில ஏற்படுத்தியிருக்கிற ரேகைகள் இருக்கு. இந்த ரேகைகள் இவளுக்கு இல்ல உபயோகூதி நாயகி என்ற லட்சணத்தை இன்னும் அவர்களுக்கு மற்ற விராட்டிமார்கள் கூடுதலான லட்சணம் இருக்கு. அபிதோ மணிபாதுகே ஸ்புரந்த்யாஹ தவரேகா விததேஹே ததா விதாயாஹ முரவை பாதாரவிந்தரூடை பதாரவிந்தரூடை அனுகல்பாயுதம் ஆதிராஜ்ய சின்னைஹி. அபிதோ மணிபாதுகே ஸ்புரந்த்யாஹ தவரேகா விததேஹே ததா விதாயாஹ. பாதுகே அபிதகான்னு அர்த்தம் சுற்றிலும் எல்லாத்தையும் சுற்றும் விளக்கரிய சொல்லுமே. அது மாதிரி பாதுகை ஒரு இடத்துல இருந்தா அந்த பாதுகையை சுற்றி எல்லா திசைகள்லையும் எல்லா திக்குகள்லையும் அபிதகானா சொல்லியா பாதுகையை சுற்றி சர்வ திக்குகள்லையும் ஸ்புரந்தியான பிரகாஷம். பாதுகை தான் இருக்கிற இடத்துல இருந்து இல்லையா அபிதகா இல்லையா எல்லா பக்கத்துல எல்லா பார்ஸ்வங்கள்லையும் பிரகாசிக்கக்கூடிய இல்லையா தவ ரேகா விததேகே. ரேகா விததேகன்னா அந்த ரேகைகளுடையதான இல்லையா சமுதாயம் இல்லையா ரேகா விததின்னு அர்த்தம். அப்படி விச்சேதம் இல்லாமல் இல்லையா சற்றையாக பிரகாசிக்கக்கூடிய ரேகைகள். அந்த ரேகைகள் மணிபாதுகே இல்லையா அந்த அபிதகா ஸ்புரந்தியாக ரேகா விததேகே ததா விதாயான்னு அர்த்தம். ததாவிதம் அப்படிப்பட்ட இந்த தாத்ருக் ததாவிதம் தான் என்ன அர்த்தம் கேட்டா இல்லையா எவ்வளவுதான் பிரத்யட்சமாக கண்டு சேவித்தாலும் இன்னது என்று பரிச்சேதித்து சொல்ல முடியாது இருக்கே. அதனால எவ்வளவுதான் பிரத்யட்சமா பார்த்தாலும்
பரிச்சேதித்து சொல்ல முடியாது. சதாவிதம் சாப்பிட்டுருக்குன்னு சொல்லுங்க. ஹலோ சொல்லுமா. ஹலோ இன்னொரு 3/4 மணி நேரம் ஆகும். இன்னொரு 3/4 மணி நேரம் ஆகும். நான் வரேன், வந்து சொல்றேன். ஒரு 3/4 மணி நேரம் வந்துடுவேன். மாசம் எல்லா மாசமும் இப்படி இருக்கும்பா. நான் வந்து காமிக்கிறேன்ப்பா. अभितो मनुपादुके स्फुरन्त्याः तव रेखाविततेः तथाविधायाः नाक तादृक् सर्वानुकूल्यம் சொல்லுவாங்க. இந்த தாத்ருக் ததாவித சப்தங்களுக்கெல்லாம் இன்னதென்று பரிச்சேதிக்க முடியாத இல்ல, இன்னதென்று பரிச்சேதிக்க உண்ணாததாகிற அபிதா ஸ்புரந்தியாக தவ ரேகாவிததேः அவிச்சின்னமான விச்சேதம் இல்லாத உண்டான ரேகையான கட்டைகள் இருக்கு. அவைகள் முறவையினி பதாரவிந்த ரூடைகி அவைகளால் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டா, முராரியான பதாரவிந்த ரூடங்களாக இருக்கக்கூடிய இல்லையா அந்த ரேகைகள், அதாவது அந்த வஜ்ர அங்குச இல்ல சங்க சக்கராதி ரேகைகள் இருக்கு இல்லையா, அவைகள்லாம் இவைகளாலே அனுகல்பாயிட்டம்னு என்னத்தோம், அவைகள்லாம் பிரதான கல்பங்கள் இல்லாமல் அனுகல்பங்களாக பண்ணப்படும். இந்த பாதுகையில் உள்ள ரேகைகள் பெருமாள் திருவடியில் உள்ளதான ஆதிராஜ்ய சூட்டகமான ரேகைகள் இருக்கு. அந்த ரேகைகள் இதனால அனுகல்பாயுதம்னாக்க அனுகல்பமாக பண்ணப்பட்டவை ஆகின்றன. அனுகல்பம்னா என்ன இருக்கும், அப்பிரதான கல்பம்னு அனுகல்ப பூத முரபிப்பதம் சதான் அஜக திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம். பாஷிகாருடையதான இல்ல திருவடிகள், பெருமாளுடைய திருவடிகள் ஆராதிப்பது பாஷிகார் திருவடிகள் ஆராதிப்பது அது அனுகல்பமாயிடுச்சு. எது பிரதானம் அப்படின்னு கேட்டா பாஷிகார் திருவடிகள் பிரதானம் இல்ல, அனுகல்ப பூத முரபிப்பதம் சதான். அது மாதிரி இங்க இல்ல பகவானுடையதான திருவடிகள்ல உள்ளதான ஆதிராஜ்ய சூட்டகமான இல்ல சங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்த அங்குச வஜ்ர ரேகைகள் இருக்கு இல்லையா, அவைகள்லாம் அனுகல்பாயுதம், அவைகள்லாம் அப்பிரதான கல்பங்களாக பண்ணப்பட்டன. எதனால கேட்டா இல்லையா பாதுகையினுடைய ததாவிதாயாக அபரிச்சின்னமான பிரகாசத்தோட அபிதா ஸ்புரந்தியாக தவ ரேகாவிததேः இல்லையா அந்த சுரவைவி முரவைவி முரன் என்கிற அசுரனை கொன்றவனான முராரியான பகவானுடைய சாதாரண ரூடங்களான முரவையிரி பதாரவிந்த ரூடைகி அனுகல்பாயுதம் ஆதிராஜ்யத்தின்னைகி ரேகையா வினமதாம் திவௌகசாம் மௌலிரத்ன மகரி முகோத்தயா பாதுகே வகசி நூனமத்புதம் சௌரிபாத பரிபோக லட்சணம். ரேகையா வினமதாம் திவௌகசாம் மௌலிரத்ன முகரீகரோத்தயா ரேகையா வினமதாம் திவௌகசாம் பாதுகே சம்போதனம் வழக்கம் போல வினமதாம் திவௌகசாம் விசேஷன நமதாம் திவௌகசாம் வினமதாம் நமதாம் இல்லையா நமதாம் இவ நாசினாம் ஜெர்சி நமதாம்னா வணங்குகிறது. வினமதாம் விசேஷேன நமதாம் பெருமாளை வணங்கும் பொழுது நமதாம்
பாதுகையை வணங்கும் போது வினமதான், விசேஷம் நமதான், இல்ல திவௌகதான். திவௌகா அப்படின்னாக்க தேவதை. திவம் ஓகா ஏகாந்தே திவௌகா இல்ல, அதாவது திவம் சொல்லக்கூடிய சொர்க்கலோகம் இருக்கு, அதை இருப்பிடமாக கொண்ட திவௌகதான். மௌலி ரத்னம் இல்ல, மௌலி ரத்னம் மகரி முகோத்தய, அவர்களுடையதான தேவர்களுடைய மௌலி ரத்னம் இல்ல, அதுல அதனுடைய மகர ஆகாரம் மகரி முகோத்தய. மகரி முகம்னாக்க அந்த மகரம்னாக்க மீன், அந்த மீனுடைய முகத்தை ஒத்ததானே இல்லையா, அந்த அதனால அதுலேருந்து உண்டானதான ரேகை. அதாவது அந்த எதுக்காக மகரி முகோத்தய, மகரி முகம் அப்படிங்கிறதானது ரொம்ப கூர்மையாக இருந்து கீரலை உண்டு பண்ணக்கூடியது. வினமதாம் திவௌகதாம் விசேஷன நமதாம் திவௌகதாம். பாதுகையை வணங்கக்கூடிய தேவர்களுக்காலே அந்த தேவர்களுடையதான மௌலி மணி, அந்த மௌலி மணிகளிலே உள்ளதான மௌலி ரத்னங்களிலே மகர முகமாக இருக்கும். மகர முகம்னாக நல்ல குவிந்ததான கூறியதான மகரம் மீனுடையதான முகம் போல இருக்கிற அவைகள் உத்தாயா, அவைகளால் உண்டாக்கப்பட்ட ரேகையினாலே பாதுகே தம் சௌரி பாத பரிபோக லட்சணம் நூனம் அத்புதம். இங்க சௌரி பாத பரிபோக லட்சணம். இந்த பாதுகைக்கு நாதன் யாரு? சௌரி, சௌரி பாதம். இந்த சௌரி பாதமாக இல்லையா பகவானுடைய திருவடிகள் இருக்கு, அந்த திருவடிகளுடைய தானே சௌரி பாத பரிபோக லட்சணம். பரிபோகம்னாக்க ஆமா, அத பரிபூர்ணமான போகம். பரிக சப்தத்துக்கு பூர்ணம். அந்த பரிபூர்ண போகத்துக்குரியதான இல்லையா நூனம் அத்புதம். பரிபோக லட்சணம், பரிபோக சின்னங்களை எல்லாம் நூனம் அத்புதம் வருது. இப்போ நிறைய மீனமுகங்களால இல்ல கீழப்பட்டதான கீரல்கள் பாதுகிற மேல ரேக்கையா இருக்கும் இல்லையா, அது இல்லையா பதிபோக லட்சணம். அந்த பதியினுடையதான போக காலத்தில் ஏற்படக்கூடியதான இந்த கீரல்கள் இல்ல, நக தந்தங்கள்னால ஏற்படக்கூடிய கீரல்கள் இல்லையா, இவைகள்லாம் கீழல்கள் இவைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பதிபோக லட்சணங்கள். அந்த பதிபோக லட்சணமாகிற இந்த சின்னங்களை எல்லாம் பாதுகே நீ அழகாக வகிக்கிற. இது எதனால் ஏற்பட்ட ரேகைகள்? உன்னை வணங்கக்கூடிய தேவர்களுடையதான கிரீட்டத்தில் உள்ளதான ரத்தங்களாகிற இல்லையா அந்த மகர முகங்கள் இருக்க, மகரி முகங்கள், அந்த மகரி முகங்களால் உண்டானதான அவைகளால் கீறப்பட்டதான கீரல்கள். எம்பெருமான் சௌரியினுடையதான பாதங்களுடையதான சௌரியினுடைய பாதங்களாக உன்னுடைய நாயகன், அந்த நாயகனோடு உனக்குள்ள பரிபோக லட்சணமாகிற சின்னங்களை எல்லாம் நீ இந்த ரேகைகளின் மூலமாக வகிக்கிறார். ஆதிராஜ சின்னம் அணுக்கல் பாயுங்கிறதுனால இது பரிபோக ஆதிராஜ சின்னங்கள் அணுக்கல் பாயுதம். இது அனுகூல் பாயுதம் பெருமாளுடைய திருவடிகள் உள்ளதான ஆதிராஜ சூச்சகமான ரேகைகள் எல்லாம் இந்த பிராட்டி என்னுடைய பாதுகையினுடையதான இல்லையா திருவேலியில் இருக்கிற ரேகைகள்னால அணுக்கல் பாயுதம். அதுக்கு வேணா அதுக்கு முந்தின ஸ்லோகத்துல இவளுக்கு இல்லையா வெறும் சமநாபதி பதபத்ம யோகத்தை அபரம் லட்சணம் சொன்னாலே அதுக்கு இதை எடுத்துக்கலாம். அவரோட உள்ள பரிபோக லட்சணத்தினுடையதான பூர்ணமான போக லட்சணத்துக்கு உள்ளபடியினால இவளுக்கு ஆதிராஜ்ய சூச்சகத்துவம் இன்னும் அதிகம்னு தெரியும். திருதச மகுடரத்னோல்லேக உல்லேக ரேகாபதேசாது கருணமயசி பும்சாம் பாதுகே மூர்த்னி லக்னாம். இல்ல நரக மதன சேவா சம்பதம் சாதயத்ரி நியதி இல்ல விரசிதான நியதி விரிசிதான நிஷ்கிருதின் துர்லிதீனாம்.
திருசமகுடரத்னோல்லேக உல்லேக ரேகாபதேசாது பரிணமயதி பும்சாம் பாதுகே மூர்த்தி லக்னா. பாதுகே பும்சாம் மூர்த்தினி லக்னா. லோகத்துல சேவிக்கக்கூடிய புருஷர்கள் இருக்காலே அவருடைய சிரசிலே பாதுகையானது சேர்ந்து அமர்கிறது. பாதுகே பும்சாம் மூர்த்தினி லக்னா. சேவிக்கிறவர்களுடைய சிரசிலே சென்று அமர்ந்து பரிணமயதி திரிசமகுட ரேகா ரத்ன உல்லேக ரேகாபதேசாத்து பரிணமயதி. திரிசமகுட இல்லையா தேவர்களுடையதான கிரீடத்தில் உள்ளதான ரத்னங்களால் ஏற்பட்ட உல்லேகங்களால ரேகா அபதேசாத்து அவைகளை வியாஜமாக கொண்டு அபதேசாத்துன்னு அவைகளை வியாஜமாக கொண்டு நீ எவருடைய சிரசிலே சென்று அமர்கிறாயோ அப்படிப்பட்ட புருஷர்களுக்கு நகர மகன சேவா சம்படம் சாதையை அவர்களுக்கு அதுக்கு விரோதியா இருக்கக்கூடியதான இல்லையா நியதி விதிக்கிட்டானா அவர்களுடைய ஏற்கனவே புண்ணிய பாத்திரூப கர்மாக்களால எழுதப்பட்ட அவர்களுடையதான இல்லையா துர்லிபிகளை எல்லாம் அழித்து அதுக்கு நிஷ்கிருத்தியை பண்ணி அவர்களுக்கு நரக மதனாகிறேன் பெருமா. அவன் நரக மதனம்னா நரகாசுரனை அழித்தவன் ஒரு அர்த்தம் இல்லையா, நரகத்தையே அழிக்கிறவன் ஒரு அர்த்தம். நரகம் கெடும் கண்டு கொண்டு கடவுள் பூதங்கள் நரக மதன சேவா நரக மதனாகிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான அந்த சேவா சம்பத்தை இல்லையா சாதகிரி பரிணமையும். இப்போ பாதுகை பெருமாள் சன்னதியில போனா பெருமாள் சேவிக்கிறோம், பாதுகை சேவிக்கிறோம். பாதுகை நம்முடைய சிரசம் சாதிக்க நம்முடைய சிரசம் சாதிக்கப்பட்ட பாதுகை என்ன பண்றா, ஏற்கனவே தேவர்கள் இருக்காரு அந்த தேவர்களுடையதான கிரீட்டத்தில் உள்ளதான இல்லையா மணி பெருமாளை சேர்ந்து பாதுகையை சேர்ந்து சம்ஸ்காரம் ஏற்பட்டு போன அவைகளுடையதான மௌலி ரத்னங்களாலே ஏற்பட்ட ரேகை இருக்கு. அந்த ரேகைகளை கொண்டு பரிணமயத்தினா மாற்றத்தை உண்டு பண்ணுகிறாய். எங்க உட்கார்ந்து கொண்டு கேட்டா பும்சாம் இல்லையா சிரசி லக்னா பும்சாம் மூர்த்தி லக்னா அவருடைய சிரசை ஏறி உட்கார்ந்து என்ன பண்ற அந்த தேவதைகள் எல்லாம் பெருமாளுக்கு பண்ணக்கூடியதான கைங்கரியத்தை இவரும் பண்ணுவதற்கு அதுக்கான அதிகார சம்பத்தை இல்லையா நரக மதன சேவா நரக மதனாகிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான சம்பத்தை இவர்கள் பெரும்படியாகவும் அதற்கு விரோதியாக இருக்கக்கூடிய இல்லையா இவர்களுடைய அனாதி கர்மாவினால ஏற்பட்ட நியத்தினாக இவர்களுடைய துர்பாகியங்களால் ஏற்பட்ட லிக்கிதமான துர்லிப்பிகளை எல்லாம் அழித்து இவர்களுக்கு பகவத் கைங்கரியமானது இல்லையா அதுக்கான அதிகார சம்பத்து உண்டாகும்படியாக அவர்களுடைய சிறுசல் உட்கார்ந்து இல்லையா அதுக்கு என்ன பண்றா இந்த ரேகைகளை கொண்டு அந்த ரேகைகளை அழிக்கிறார். தங்களுக்கு உள்ள ரேகைகளை கொண்டு இவன் சிறுசல் ஏற்கனவே இவனுடைய கர்மாவினால் ஏற்பட்ட துர்லிப்பியான ரேகைகளை அழித்து நரக மகன சேவா சம்பத்தை உண்டாக்குகிறார். அழிக்கிறார். பதகமலதலாந்தே சம்சிதான்யாதபத்ர த்வஜ சரசிஜ முக்யானி ஐஸ்வரி லக்ஷணானி அவகமயதி சௌரே பாதுகே மாத்ருஷானாம் உபரி பரிணதைஸ்வைஹி தேவி ரேகா விசேஷைஹி. பதகமலதலாந்தே சம்சிதான்யாதபத்ர த்வஜ சரசிஜ முக்யானி ஐஸ்வரி லக்ஷணானி. முன்னால ஆதிராஜ்யம்னு சொல்லப்பட்டதான இல்லையா அந்த உபதி நாயக்கத்துவ சின்னங்களை இங்க பதகமல தலாந்து. பதகமலம்னா பகவானுடைய திருவடி தாமரை. பதகமல தலம் இல்லையா அந்த தலாந்தே பகவானுடைய இல்லையா திருவடிகள் அந்த தாமரை இருக்கு இல்லையா அதுக்கு ததந்தே இல்லையா சம்ஸ்கிருதானின்னா நித்தியம் இல்லையா அதை அதை ஆசிரித்து இருக்கிறவைகளான பெருமானுடையதான திருவடிகளின் கீழே இல்லையா பதகமல தலாந்தே சம்ஸ்கிருதானி ஆத்தபத்திர ஆத்தபத்திரம்னா குடை துவஜ சரசிஜம் தாமரை இல்லையா தன் முக்கியமான அது தொடக்கமான ஐஸ்வரி லட்சணம். ஐஸ்வரி லட்சணம்னாக்க ஈஸ்வரனுக்குரியதான இல்லையா
சர்வேஸ்வரனுக்குரியதான வேதாந்த வேத்தியனான பரமபுருஷனுக்கே உரியதான அந்த ரேகைகள். என்னென்ன ரேகைகள் இங்கு சொல்லப்படுற? ஆதபத்திர துவஜ சரசிஜ முக்கியானி ஐஸ்வரி லட்சணானி பத கமல தலாந்தே சம்ஸ்கிருதானி. இல்லையா? பகவானுடைய பத கமலங்களை விட்டு பிரிக்க முடியாதவைகளாக பெருமாளுடையதான இந்த திருவடிகளுக்கு கீழே இல்லையா சம்ஸ்கிருதங்களாக இருக்கக்கூடிய இல்லையா ஆதபத்திர துவஜ சரசிஜ முக்கியானி ஐஸ்வரிய லட்சணானின்னாக்க இந்த ஈஸ்வரனுக்குரிய லட்சணங்கள். உபயூதி நாயகனான சர்வேஸ்வரனுக்குரியதான லட்சணங்கள். அந்த லட்சணங்கள் அனகமயசி சௌரேகே பாதுகே மாதுஷானா உபரி பரிணதைகி ஸ்வயுதேவி ரேகா விசேஷி. இப்ப பெருமாளுடையதான திருவடிக்கு கீழே இப்படிப்பட்டதான இல்லையா அந்த ரேகைகள், இப்படிப்பட்ட ஐஸ்வரிய லட்சணங்கள் இருக்குங்கிறது சித்திசூர்களுக்கு தெரியும், முக்தர்களுக்கு தெரியும். அவர்கள்லாம் பெருமாள் திருவடி திருவடி. நம்ம போன்ற அஸ்பதாதிகளான பக்தர்களுக்கு சம்சாரிகளுக்கு எப்படி தெரியவைகள் இருப்பது? பெருமாள் திருவடிக்கு கீழே இல்லையா நம்மளால பார்க்க முடியாது. அதனால பெருமாள் திருவடிக்கு கீழே பாதுமையானது தான் இருந்து கொண்டு பெருமாளுடையதான இல்லையா திருவடியில் இருக்க ரேகைகள்லாம் தந்தது ஜெராக்ஸ் எடுத்துட்டு மாதிரிசான என் போன்றவர்களான இல்லையா ஞான வைராக்கியங்கள் இல்லாத சம்சாரிகளுக்கு இல்லையா அந்த அந்த அவகமயசி சௌரேகே பாதுகே மாதிரிசானாம் உபரி பரிணதைகி ஸ்வயு இல்லையா அந்த பகவானுடையதான திருவடியில் உள்ளதான ரேகைகளை எல்லாம் இல்லையா அந்த பெருமாள் திருவடியை தன்மேல வைத்து தன்னில பதிய வைத்த அந்த ரேகைகளை தன்னிடத்தை கொண்டு ஸ்வைகி ரேகாதிகி இல்லையா பாதுகே துவம் சௌரே பாதுகே அதை கொண்டு மாதிரிசானாம் என் போன்றவர்கள் கூட அந்த பகவானுடைய அந்த ஐஸ்வரிய லட்சணங்களை நீ அறியுமாறு செய்கிறாய். அவகமயசி பதகமலதலந்தே சம்ஸ்கிருதான்யாதபத்ர துவஜ சரசிஜ முக்கியானி ஐஸ்வரி லட்சணானி அவகமயசி சௌரேஹே பாதுகே மாதிரிசானாம். மாதிரிசானாம் என் போன்றவர்கள் அவர்களுக்கு கூட இல்லையா தோம் அவகமயசி அறிவிக்கிறாய். எதன்னு கேட்டா இல்லையா பரிணத்தை ஸ்வைஹி ரேகா விசேஷி பரிணத்தைஹி தன்னிடத்தில் உண்டானதான ரேகா விசேஷங்கள். எதனால பெருமாள் திருவடிகள் எப்பொழுதும் தன்மேல கொண்டும் பெருமாளுடைய திருவடியில் உள்ள ரேகைகளை எல்லாம் தன்மேல வைத்துக் கொண்டு பாதுகையானவள் பாதுகையை சேவிக்கும் பொழுது பெருமாள் திருவடியில் இருக்கிற ரேகைகள் எல்லாம் பாதுகையை நம்ம தெரிவிக்கிறார். பெருமாளுடைய திருவடிகள் இப்படித்தான் இந்த ஐஸ்வரிய லட்சணங்கள் இந்த பிரகாரம் உள்ளது. ஸ்நாதா பதாதனிசிரம் பரிபூஜ்ய முக்தா பாதேன ரங்கநுபதேஹே சுபலக்ஷணேன ரேகாந்தரைஹி நவநவைஹி உபசோபசேத்வம் சம்ஸ்கார சந்தன விலேபன பங்கலக்ரைஹி ஸ்நாதா பதாதனிசிரம் பரிபூஜ்ய முக்தா பாதேன ரங்கநுபதேஹே சுபலக்ஷணேன. பாதுகே இல்லையா ஹே பதாவனி. பதாவனின்னா திருவடிகளை ரட்சிக்கக்கூடிய இல்லையா பாதுகைக்கு பாதாவனி சரணாவதி அப்படின்னா இல்லையா பெருமாளுடைய பாதத்தை அத ரட்சணை இல்லையா பாதம் அவதீதி பதாவனி. பகவானுடைய பாதுகைகளை ரட்சிக்கிற பதரட்சே பாதுகே ஸ்நாதா இல்லையா. ஸ்நாதான அர்த்தம் நன்றாக திருமஞ்சனம் பண்ணி வைக்கப்பட்டு. ஸ்நாதா சீரம் பரிபூஜ்ய ரங்கநுபதேஹே பாதேன சுபலக்ஷணேன இல்லையா சீரம் பரிபூஜ்ய முக்தா. ரங்கநுபதேஹே ரங்கநாதனாகிற இல்லையா பகவானுடைய பாதேன அவன் திருவடிகளோட சுபலட்சணேன பாதேன இல்லையா சுபமான லட்சணங்களை உடைய ரங்கநுபதேஹே பாதேன சிரம் பரிபூஜ்ய முக்தா. சிரம்னா சிறகாலம் அதிக காலத்துக்கு நெடுங்காலத்துக்கு அந்த திருவடிகளோட
சுபலட்சணமான திருவடி, சுபமான லட்சணங்கள் பொருந்தின அந்த திருவடிகளோட பரிபூஜ்ய இல்லையா போகங்களை எல்லாம் அனுபவித்து அதிலிருந்து முக்தா பெருமாள் திருவடிகளிலிருந்து விடப்பட்டவளா ஸ்நாதா ரங்கபதே சுபலட்சண என்ற பாதையின பரிபூஜ்ய முக்தா. அதாவது பெருமாள் பாதுகையை சித்த விரைவித்து கைட்டு. அப்போ ரேகாந்தரைகி நவனைவே நவனைகி உபசோபசே இல்லையா நவநவைகின்னு அர்த்தம் இல்லையா நாட்டத்துவாது நவநவைகி திருமணத்துக்கு முன்னால தெரியாமல் இருந்த ரேகைகள் எல்லாம் நாட்டத்துவாது நவநவைகி ரேகாதிகி ரங்கபதே பாதேன இல்லையா ரங்கநாதனுடையதான திருவடிகளோட சிறகாலம் அனுபவித்து வெளிப்பட்ட காரணத்தாலே சம்ஸ்கார சந்தன விலேபன பங்கிலங்கி பக்கலக்னி. இப்போ பெருமாளுடைய திருவடிகள் திருவோம். பெருமாளுடைய திருவடிகள்ல இல்ல அந்த சம்ஸ்கார அலங்காரத்துக்குரிய சந்தனம் இல்லையா அந்த சந்தனாதி விலேபனங்கள் சந்தனம் போன்றதான உயர்ந்த இல்ல கந்த திரவியங்களை எல்லாம் பெருமாள் திருவடி அலங்காரத்தை சமர்ப்பிப்பார்களே அவைகளோடு சேர்த்து இல்லையா அதாவது ஸ்நாதத்வாது நவனவாதி ஏகாதிகி ரங்கநிருபதே பாதேன சிரம் பரிபூஜ்ய முக்தத்வேன இல்லையா அந்த பெருமாளுடைய திருவடிகளுக்குரியதான அதிமங்கலங்களாகிற அத்தியந்த கல்யாணங்களாகிற அலங்காரத்துக்குரிய சந்தனம் போன்ற இல்லையா அந்த விசேஷமான இல்ல வஸ்துக்குள்ளான கல்யாண வஸ்துக்குள்ளான அந்த சுகந்தம் அவைகளுடைய சுரபி போன்றவர்களை உடையவளாக இருக்கிறார். பாதுகை பெருமாளுடைய திருவடிகளிலிருந்து ரேகைகளையும் பெறுகிறார். அந்த பெருமாளுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதான அலங்காரார்த்தமான சந்தனாதி விலேபங்களையும் பெற்று இல்லையா நவனவமான ரேகைகளை நல்ல உத்திருத்த சம்ஸ்கார சந்தன லேபனாதிகளோட கூட இல்லையா பிரகாசிக்கிறார்கள். நேற்றுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, இன்னைக்கு 1.5 மணி நேரம். பக்தியா முகு பிரணமதாம் திருதசேஸ்வராணாம் கோட்டீர கோட்டி கஷணாத் உபஜாயமானைஹி ஆபாதி சௌரி சரணாத் அதிகானுபாவ ரேகாசதைஹி தவ பதாவனி காபி ரேகா. பக்தியா முகு பிரணமதாம் திருதசேஸ்வராணாம். திருதசர்கள்னா தேவசல் இல்லையா சிஸ்ரேவ தசா இல்லையா ஏஷாந்தே திருதசா இல்லையா அந்த தேவர்களுக்கான அவர்களுக்கு மூப்பே கிடையாது. கௌமாரம் பாக்கியம் எவ்வனம் அப்படியே கடைசி போல யுவாக்களா இருந்து கடைசியில் ஏற்பட்டுருவான். அதனால திருதசேஸ்வரன் இல்லையா தேவதைகள் இருக்காளே அவர்கள் பக்தியா முகு பிரணமதம். முகுனா திரும்ப திரும்ப அடிக்கடி எகைன் அண்ட் எகைன் பக்தியா பிரணமதாம். அவருடைய பக்தியா பிரணமதாம் திருதேஸ்வரன் கோட்டீரம். கோட்டீரம்னா சிரசு. சிரசு சிரசம்பந்தியான கிரீட்டம் ரெண்டுமே கோட்டீர சப்தவாச்சு. தற்பாத கோட்டீர யோகம். கோட்டீரம்ங்கிற சப்தத்துக்கு சிரசம்பந்தியான கிரீட்டமும் கோட்டீர சப்தவாச்சியம். கோட்டீர கோட்டி கஷணாத்து. அந்த கோட்டீரத்துக்கு கோட்டி அதனுடையதான முன்பாகம் இருக்கு இல்லையா அத கஷணா. கஷணம்னா திரும்பியும் நிகர்ஷனம் தான் கஷணம். அதை அது உராய்வதனால உபகாயமானி தொடர்ந்து அவிச்சின்னமாக சத்ததமாக உண்டாகி கொண்டே இருக்கக்கூடியதான ரேகா விசேஷி ரேகா சதைகி துவம் இல்ல சௌரி சரணாது அதிகானுபாவா இல்ல ஆபாது. அதாவது பெருமாள் திருவடிகள்ல எப்பவும் உள்ள அந்த சின்னங்கள் தான் இருக்கு. இவளுக்கு அந்த சின்னங்களோடு சேர்த்து அப்பப்ப பக்தியோட வந்து இல்ல சேவிக்கக்கூடிய அந்த சித்தேஸ்வருடைய கிரி போட்டி இருக்கு. அது தன் நிகழ்கணத்தால் ஏற்பட்டதான இல்ல ரேகா சதைகி. இப்ப பெருமாளுடைய திருவடிகள்ல உள்ள ஆதிராஜ்ய சூச்சகமான முன்னால் சொல்லப்பட்டதான அந்த ரேகைகளை காட்டிலும் பாதுகையில் இடத்துல இல்ல அதிகமான ரேகைகள் உள்ளது.
ஏன்னா அந்த சித்தநேசனுடைய கிரீட்ட போட்டி இருக்கே அதுல கண் நிகஷனமானது பெருமாளுடைய திருவடியில ஏற்படல, பாதுகையில் தான் ஏற்பட்டது. அதனால ஏற்பட்டதான ரேகைகள் இருக்கே அவைகள் பாதுகைக்கு அதிகம். அதனால பிராட்டி இந்த பாதுகையாகிற பிராட்டி அதிகானுபாவம் இந்த பெருமாளை காட்டு அதிகமான பிரபாவத்தை உடையவளாக ஆகிறார். ஏன் லோகத்துக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடிய ரேகைகள் பெருமாள் திருவடிகளை காட்டும் பாதுகையில அதிகமாக உள்ளது. ஏன் பக்தியா முகு பிரணமதாம் ததசேஸ்வராணாம் கோட்டீர கோட்டி கஷணாத் உபஜாயமானைஹி ஆபாதி சௌரிச்சரணாத் அதிகானுபாவ ரேகாசதைஹி கவபதாவனி காபிரேகா பாதாவனி பிரதிபதம் பரமஸ்ய பும்சஹ பாதாரவிந்த பரிபோக விசேஷயோக்யா ஸ்வாபாவிகான் சுபக பக்தி விசேஷ திருஷ்யா ரேகாத்மகான் வகதி பத்ரலதா விசேஷான் பாதாவனி சம்போதனம் வழங்கும்போது பாதாவனின்னா ஹே பாதுகே பரஸ்ய பும்சஹ பிரதிபதம் பதாரவிந்த பரிபோக விசேஷ யோகிய பரமஸ்ய பும்சஹ பரமபுருஷனாகிறது ரங்கநாதன். பரமபுருஷனாக ரங்கநாதனுடைய பாதாரவிந்த பரிபோகத்துக்கு பிரதிபதம் விசேஷ யோகிய அவனுடையதான திருமணிகளை நான் பரிபூர்ணமாக அனுபவிக்கிறதான போகத்துக்கு பிரதிபதம்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி பதே பதே ரங்கநாதனுடையதான திருவடிகளை நான் பரிபூர்ணமாக அனுபவிப்பதற்கு அதுவும் பிரதிபதம் பதே பதே ஒருவடியை அனுபவிப்பதற்கான அந்த அனுபவ விசேஷத்துக்கு போக விசேஷத்துக்கு யோகியாத்மம். பாதுகா பரமபுருஷனான ரங்கநாதன் அந்த ரங்கநாதனுடைய பாதாரவிந்த பரிபூர்ண போகத்துக்கு பிரதிபதம் போகத்துக்கு அந்த போக விசேஷ யோக்கியா ஸ்வாபாவிகானே சுபக பக்தி விசேஷ திருஷ்யா அந்த பக்தி விசேஷ திருஷ்யான்னு ஏன்னா சுவாபாவிகான் இல்லையா, அதாவது இந்த பாதுகைக்கே சுவாபாவிகங்களான இல்லையா சுபக பக்தி விசேஷ திருஷ்யான் பாதுகைகள்ல சுவாபாவிகமாகவும் நானா சுபகமான பக்தி நானா பகவான ஆசிரியன ரூபமான பக்தி இருக்கேன் அந்த சுபகமான பக்தி விசேஷத்தினால திருஷ்யான பாதுகைகள் உள்ள ரேகைகள் இருக்கே சுவாபாவிகங்களான ரேகைகள் இல்லையா, ஒன்று கூட ஆகந்துகமானது இல்லை. அப்படி பாதுகையில் உள்ள சுவாபாவிகமான ரேகைகளை அந்த பாதுகைகளுக்கு உள்ளதான சுபகமான அழகிலான பூர்ணமான பக்தி விசேஷத்தால காணப்படக்கூடியவைகளான அந்த ரேகாத்மக்கான இல்லையா பத்ரலதா விசேஷான்னு வருது. இந்த பத்ரலதா விசேஷங்கள் அப்படின்னா அந்த ஒரு ஹலாயுதன் அவன் ஸ்திரீகளுக்கு ஒரு லட்சண சாஸ்திரம் பண்ணிருக்கான். அந்த ஹலாயுதன் பண்ணதான லட்சண சாஸ்திரத்துல புஜசிகர தனமண்டல தபோல கண்டேசு விரச்சிதா குசலைஹி ஆலேபனேன ரேகா நிகழ்ஜதே இல்ல பத்திரவல்லி வல்லினாலும் லதானாலும் கொடியும் பத்திரவல்லி அல்லது பத்திரலதா அப்படிங்கிறது ஒரு பேர். அந்த பத்திரலதான எவைகளுக்கு பேர் கேட்ட சில ரேகா விசேஷங்களுக்கு அந்த ரேகைகளை வரைவதில் குசலர்களாக இருக்கக்கூடியவர்கள் சமர்த்தர்களான ரேகையை வரைவது சமர்த்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்லையா. ஒரு பெண்ணினுடைய அலங்காரத்துக்கு புஜசிரஸ்னா தோல் கண்ணன் தோலினையான புஜசிரஸ் புஜங்களுடைய சிரஸ் எது தோல் தோளிலேயும் புஜசிகர ஸ்தனமண்டல கபோல கண்டேஷு இல்லையா
விரதி குசலைஹி விரஜிதா இல்ல ரேகா ஆலேபனேன ஆலேபனேன நிகழ்யதே பத்திரவல்லி. பெண்ணுக்கு அலங்காரம் பண்ண சமர்த்தர்கள் மேக்கப் மேன் அவர் இல்ல குசலர்னா சமர்த்தர். அந்த சமர்த்தர்களான இல்லையா மேக்கப் போடுறவளால ஒரு பெண்ணினுடையதான அலங்காரத்துக்காக அவளுடைய புஜசிகரத்திலையும் அவளுடைய ஸ்தனமண்டலத்திலையும் அவளுடைய கப்போலத்திலையும் அவைகளுடையதான் அவளுடைய கண்டத்திலையும் இல்லையா வரையப்படக்கூடியதான இல்லையா ரேகா விசேஷங்கள் இருக்கு. ஆலேபனேன அது சொன்னா ஆலேபனம்னா சந்தனம் போன்றதான வஸ்து, பூசக்கூடிய வஸ்துக்கள், பூச்சிக்கள், பூச்சுக்களாலே வரையப்பட்ட ரேகா விசேஷங்கள் இருக்கு இல்லையா, அவைகளுக்கு பத்திரலதா அல்லது பத்திரவல்லின்னு பேர். அப்படி இந்த பிராட்டிக்கு சுவாபாவிகங்களாகிற அவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் இவைகளை குசலர்கள் வரையணும். இவளுக்கு சுவாபாவிகான பத்திரலதா விசேஷானு ஏன் சுபக பக்தி விசேஷ திருஷ்யானு அப்படி ரேகாத்மகான பத்திரலதா விசேஷானு சொம்பகத். இப்படிப்பட்ட அலங்காரம் உள்ளவளுக்கு பதியினுடையதான பரிபூர்ண போகத்துல போக விசேஷத்துல பதே பதே போக விசேஷத்துல யோகித்து உண்டு. நீ இப்படிப்பட்ட ரேகைகளாகிற இல்லையா சுவாபாவிகங்களாகிற பக்தி விசேஷ திருஷ்யங்களாக இருக்கிற இந்த பத்திரலதா விசேஷங்களாகிற இந்த ரேகைகளின் மூலமாக பரமபுருஷனாக ரங்கநாதனுடைய திருவடிகள்ல பரிபூர்ணமான பதே பதே போக விசேஷத்துக்கு நீ யோகியாகிறார். என்ன ஸ்திரீகளுக்கு அலங்கார விசேஷமானது பதிபோகத்துக்கு யோகியது. ஸ்ரீநாந்த பதிதேயமான गृहमंडल वर्तनै स्वयं च मंडिता नित्यं काले काले भजेत्पति यापतिं हरिभावेन हरे श्रीनिवदत्तर हरियात्मना हरे लोके पत्या श्रीनिव मोदते. ஸ்திரீகளுக்கு ஸ்வயம் ச மண்டிதா நித்தியம், மண்டிதான்னா அலங்காரம் நித்தியம் அலங்காரம் பண்ணி கொண்டு காலே காலே பஜேத்பதி, அதான் பதே பதே பரமஸ்ய பும்சா பரிபோகார்த்தம் இப்படிப்பட்ட குசலைகள் இல்லையா லேபனங்களை விலேபனங்களை கொண்டு பண்ணப்பட்ட ரேகா விசேஷங்களாகிற பத்திரலதா பத்திரவல்லிகளை உடையவளாக இருக்கிறார். அதான் பதிபோக லட்சணத்துக்கு பதியினுடைய பரிபோக விசேஷ யோகியம். ஆமா எல்லாமே நிறைய சொல்றேன். இது ஒன்று கூடுதல் வைக்கிறேன். பாதாவனி பதிபதம் பரமஸ்ய பும்சः பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்யா स्वाभाविकाने सुभग भक्ति विशेष दृश्याने रेखात्मकान् रगति पत्रलता विशेषाने रेखापदेशतस्त्वं प्रशमयितुं प्रलय विप्लवाशङ्कां रगति मधुजित्पदावनि मन्ये निगमस्य मातृकालेख्यम् रेखापदेशतस्त्वं प्रशमयितुं प्रलय विप्लवाशङ्कां रगति मधुजित्पदावनि मन्ये निगमस्य मातृकालेख्यम्. निगमस्य मातृका लेखम இல்ல, निगमस्य मातृका लेख्यम. ஏற்கனவே முதல்ல ஸ்லோகத்தை சொன்னோம், இங்க வேதத்தை எழுதக்கூடாதுன்னு சொன்னோம், அனாலேக்கிய சரஸ்வதி. இப்போ சத்யா மாத்திருக்கா லேக்கியம் பாதுகையில் உள்ள ரேகைகள் இருக்குங்க, அந்த ரேகைகள் சாட்சாத்த வேதத்தை எழுதாவிட்டாலும் இல்லையா வேதத்தை சங்கேதமாக இல்லையா வேதத்தை மாத்திருக்கா அப்படின்னா இல்லையா பிரதம நிரீட்ச கோஷமாக இல்லையா இந்த என்ன பண்ற எழுதிதான் அந்த எழுதுற வேகத்துக்கு ஷார்ட் ஹேண்ட் பண்ணுறீங்கல்ல அந்த சங்கேதங்கள், அது மாதிரி மாத்திருக்காலேக்கியம் நிகமசிய மாத்திருக்காலேக்கியம் கொம்பகம் இல்லையா. முன்னால சொன்னதுக்கு ஒன்று விரோதம் இல்லை.
அனாலேக்கிய சரஸ்வதி துவம் லிக்கித்தவதி அபிது தன் மாத்திருக்கா லேக்கியம் அதனுடைய சங்கேதமான ரூபங்களை உன்னுடைய ரேகைகளிலே நீ வகித்துக் கொண்டிருக்கிற. எதனால அப்படின்னு கேட்டா இல்லையா, இந்த வேத நித்தியத்துவத்தை சொல்லக்கூடிய பலருக்கு இல்லையா பிரளய காலத்துல அத்தியத்திர பரம்பரை இல்லாத காரணத்தால பிரளய காலத்துல வேதத்துக்கு விப்ளவம் ஏற்படுறது. வேதமானது நித்தியம் இல்லை. வேதமானது இப்போ பழைய காலத்து சப்தமே கிடையாது இல்லையா. தமச பிரகிருதி வகை அகங்காரங்கள் அதுல இருந்து இல்லையா சப்தத்தன் மாத்திராதிகள்லாம் உண்டான பிறகுதான் சப்தம் உண்டாகும். அதனால பிரளயத்துல வேதமும் சப்த ரூபமாக இருக்கு. வேற ஒன்றும் ரெக்கார்ட் பண்ணிக்கல. அப்ப அந்த வேதமானது பிரளய காலத்தில் விப்ளவத்தை விநாசத்தை அடைந்து விடுகிறது என்கிற சங்காம் பிரசம இது. நாஸ்திகர்களுக்கே இப்படிப்பட்ட சங்கையை ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட சங்கையை போக்குவதற்காக அப்படிலாம் பிரளய காலத்தில் வேதமானது இல்லையா சப்த ரூபமாக இல்லாவிட்டாலும் எழுத்து ரூபமாக இல்லாவிட்டாலும் பாதுகையானவள் தன்னிடத்துல அதை மாத்திருக்கா லேக்கிய ரூபமாக அதை சங்கேதமாக இப்படி கோடு போட்டா என்னது இப்படி கோடு போட்டா என்னது சங்கேத ரூபமாக இல்லையா வேதங்களுடைய மாத்திருக்கா லேக்கியத்தை பாதுகையானவள் தன்னுடைய ரேகைகளிலே வகிக்கிறாள். இது ஷார்ட் ஹேண்ட் தான். மாத்திருக்கா லேக்கியம் அப்படியே இல்லாமல் அதனுடைய சங்கேதங்களை விட்டு வைத்துக் கொண்டது. ஷார்ட் ஹேண்ட் தான் சொல்லுவது. ரேகா அபதேசம் உன்னிடத்தில் உள்ள ரேகைகள் என்கிற வியாஜத்தினாலே மதுஜித் பதாவனி மதுஜித்து சொல்லக்கூடிய மதுகைடவர்களை வென்றவனான பகவானுடைய ரங்கநாதனுடைய பதாவனி நிகமக்கிய மாத்திருக்கா லேக்கியம் பொம் வகசி. எதை கொண்டு? ரேகா அபதேசத்தை உன்னிடத்தில் உள்ள ரேகைகள் என்கிற வியாஜத்தினாலே மதுகைடவர்களை வென்ற பகவானுடையதான பாதுகையே நீ நிகமம்னு வேதத்தினுடையதான இல்லையா வேதத்தை அப்படியே இல்லையா சூலமாக எழுதாமல் அதனுடைய சூக்மமான அபதேசங்களை உன்னுடைய ரேகைகளிலே நீ வளர்த்து. எதுக்காக அப்படின்னு கேட்டா சிலருக்கு பழைய காலத்துல சப்தங்கள் இல்லாமல் சப்தங்களை அத்தியனம் பண்றவர்களும் இல்லாத காரணத்தாலே வேதமானது நாசத்தை அடைஞ்சுடுறது, திரும்பி சிருஷ்டியில சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு வேதத்துக்கு உற்பத்தி விநாசங்களாகிற அனித்தியத்துவம் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட சங்கையை போக்குவதற்காக இல்லையா எப்ப கேட்டாலும் வேதம் தோற்று என்று காட்டும்படியாக அந்த வேதத்தினுடையதான இல்லையா மாத்திருக்கா லேக்கியத்தை நீ உன்னுடைய ரேகைகளாகிற வியாஜத்தாலே ரசிக்கிறாய். ரேகாபதேதவம் பிரசமயிதும் பிரளய விப்ளவா சங்காம் ரகசி மதுஜித் பதாவனி மன்யே நிகமஸ்ய மாத்ருகா லேக்கியம். கவிதார்த்திய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. வாதிந்து சிரோபக்க பஞ்சான பராக்கிர சிவனான் ஏகரணாதாதி சிரமேதாமி ஸ்ரீ ராமாந்த சித்தாந்த நிர்தாரண குருந்தர ஆதிவன் ஜடகோபாட்டி யதீந்திரோ ஜெயதாஸ்மி ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகாய நம. நேற்றுக்கு 3 மணி நேரம் 2.25 மணி நேரம்லாம் உட்கார முடிஞ்சு சரியா வருது. இன்னைக்கு 2.25 மணி நேரம் பரவாயில்ல. நாளைக்கு இங்கே இருக்கு.
எல்லாரும்